ஹாய், வெல்கம் பேக். நாங்கள் க்ரியேட் பண்ணுற வீடியோஸ் அண்ட் நோட்ஸ் ஒவ்வொரு டாப்பிக்கும் எங்கெங்கே இருக்குன்னு தேட தேவையில்லை. எல்லாத்தையும் ஒரே ஆண்ட்ராய்டு ஆப்பில் ரிலீஸ் பண்ணிட்டோம். அதோடைய லிங்க் வந்து டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. நீங்கள் போய் டவுன்லோட் பண்ணி யூஸ் பண்ணிக்கங்க. கண்டிப்பாக உங்களுக்கு ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ யூஸ் கேஸ் மாடல். யூஸ் கேஸ் மாடல்னால் என்னென்னு பார்த்தீங்கன்னா, விஷுவல் ரெப்ரசன்டேஷன் ஆஃப் ஹவு ஆக்டர்ஸ் இன்ட்ராக்ட் வித் தி சிஸ்டம். ஸோ இதோடைய மெயின் அப்ஜெக்டிவே என்னென்னா, எந்த சிஸ்டமாக இருந்தாலும் அந்த சிஸ்டமுக்குன்னு ஒரு யூசர் இருப்பாங்க, ஒரு செட் ஆஃப் யூசர்ஸ் இருப்பாங்க. அந்த யூசர் வந்து அந்த சிஸ்டத்தோட எப்படி இன்ட்ராக்ட் பண்ணுறாங்க, அதுக்கு அந்த சிஸ்டம் எப்படி பிஹேவ் பண்ணுது, அவங்க என்ன எக்ஸ்பெக்டட் இன்புட் அவுட்புட் அவங்களுக்கு இருக்குது, எக்ஸாம்பிளுக்கு ஜென்ரலைஸ்டாக, அப்புறம் அவங்க அந்த இன்புட் அவுட்புட்டுக்கு என்ன மாதிரி ரெஸ்பாண்ட் பண்ணுவாங்க, இதை சுற்றியே இருக்கிற ஃப்ளோவை எக்ஸ்பிளைன் பண்ணுறது தான் யூஸ் கேஸ் மாடல். ஸோ இதில் என்ன சொல்லியிருக்காங்க, இட் ஷோஸ் ஹூ யூசஸ் த சிஸ்டம். இந்த இடத்துல அந்த யூசர்ஸுங்கிறத வந்து ஆக்டருங்கிற வேர்டு யூஸ் பண்ணி மென்ஷன் பண்ணுவாங்க. அடுத்தது வாட் தே டூ அப்படிங்கிறத வந்து யூஸ் கேஸ்ன்னு சொல்லுவாங்க. இப்போ ஜென்ரலாகவே இப்போ சாஃப்ட்வேர் ஃபீல்டில் பார்த்தீங்கன்னா, சின்னதாக ஒரு ரெக்குயர்மெண்ட் வருது, இல்லை சின்னதாக ஒரு ஐடியா நம்ம ப்ரப்போஸ் பண்ணுறோன்னு வச்சுங்களேன், இந்த மாதிரி ஒரு சின்னதாக ஒரு இது செய்யலாம் அப்படின்னு சொன்னால், இதோட யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு ஒரு கேள்வி வரும் ஆட்டோமேட்டிக்காக. ஸோ அந்த யூஸ் கேஸ் என்ன அப்படிங்கிற கேள்விக்கு பின்னாடி என்ன மீனிங் ஒழிஞ்சிருக்குன்னு பார்த்தீங்கன்னா, உண்மையாலுமே ஆக்சுவல் யூசேஜ் என்ன, அந்த இடத்துல என்ன ஃபங்க்ஷனாலிட்டி இருக்குது அப்படிங்கிறது தான் அதோட கேள்வி. ஸோ ஏன் இந்த யூஸ் கேஸ் மாடல் கண்டிப்பாக ஹெல்ப்ஃபுல்னு பார்த்தீங்கன்னா, யூஸரோடைய ரெக்குயர்மெண்ட்டை வந்து நம்ம அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிக்கிறதுக்கு இந்த விஷுவல் ரெப்ரசன்டேஷன் வந்து ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். அகைன் ஆக்ட்ஸ் as a bridge between ரெக்குயர்மெண்ட் கேதரிங் அண்ட் டிசைனிங். ஸோ ரெக்குயர்மெண்ட் வாங்கினதுக்கப்புறம் டிசைனிங்க்கு நடுவில் வந்து இந்த யூஸ் கேஸ் மாடல் ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். ஸோ ஈஸி ஃபார் கிளைண்ட்ஸ் அண்ட் நான் டெக்னிக்கல் ஸ்டேக் ஹோல்டர்ஸ் டு அண்டர்ஸ்டாண்ட். ஸோ டயக்ராமாக பார்க்கும்போது ஜென்ரலாக ஒரு ஸ்கெலிட்டன் அவங்களுக்கு தெரியும், அவங்களுக்கு ஓரளவுக்கு ஏதோ ஒன்று புரியறதுக்கு வாய்ப்பு இருக்குது. ஸோ இதில் அந்த யூஸ் கேஸ் மாடலில் என்னென்ன காம்பனன்ட்ஸ் இருக்குன்னா, முக்கியமாக பார்த்தீங்கன்னா ஆக்டர் அண்ட் யூஸ் கேஸ். ஆக்டருங்கிறது வந்து அந்த சிஸ்டமை யார் யூஸ் பண்ண போகிறாங்க, யூஸ் கேஸ்ங்கிறது வந்து அந்த சிஸ்டமை வச்சு அந்த ஆக்டருக்கு என்ன லாபம் வரப்போகுது, என்ன ஒர்க் நடந்து முடிக்க போகுது. சிஸ்டம்ங்கிறது தான் அந்த சாஃப்ட்வேர் சிஸ்டம் எதை டிசைன் பண்ணுறோம். அசோசியேஷனுங்கிறது வந்து ஆக்டரையும் சிஸ்டமையும் கனெக்ட் பண்ணுற, இல்லை ஆக்டர் யூஸ் கேஸையும் கனெக்ட் பண்ணுற அந்த லைன். இப்போ ஒரு ரியல் வேர்ல்டு எக்ஸாம்பிள் எடுத்துக்கலாம், ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டம்னு. இந்த ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டமில் என்னென்ன ஆக்டர்ஸ் இருப்பாங்கன்னு பார்த்தீங்கன்னா, சிம்பிளாக சொன்னால் கஸ்டமர், பேமெண்ட் கேட்வே கொடுக்குற சர்வீஸ் ப்ரொவைடர், அப்புறம் அட்மின் இருப்பாங்க. ஸோ இதில் மேக்ஸிமம் வந்து கஸ்டமரும் இந்த சிஸ்டமும் தான் நிறைய இன்ட்ராக்ட் பண்ணுவாங்க. பட் ஸ்டில் இந்த மூணும் வந்து மேஜர் ஆக்டர்ஸ் ஜென்ரலைஸ்டான ஒரு சிஸ்டமில். இப்போ யூஸ் கேஸஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, லாகின் பண்ணுவாங்க, ப்ராடக்ட்ஸை ப்ரௌஸ் பண்ணுவாங்க, தேவையான ப்ராடக்ட்டை வந்து கார்ட்டில் ஆட் பண்ணுவாங்க, ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுவாங்க, பேமெண்ட் பண்ணுவாங்க, அப்புறம் வியூ ஆர்டர் ஸ்டேட்டஸ். இதெல்லாம் தான் யூஸ் கேஸ், இதெல்லாம் தான் யூசேஜஸ். அந்த ஆன்லைன் ஷாப்பிங் சிஸ்டத்தில் வந்து இந்த ஃபங்க்ஷனாலிட்டிஸ்லாம் தான் இருக்குது. இது முடிக்கும்போது ஒரு கம்ப்ளீட் சைக்கிள் முடியும். இப்போ யூஸ் கேஸ் ஒன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கஸ்டமர் வந்து ஆக்டர் வந்து கஸ்டமர், அவங்களோட கோல் என்ன, சிஸ்டம் ஆக்சஸ் பண்ணணும். ஸோ ஃபஸ்ட்டு அதுக்கு அவங்க என்ன பண்ணணும், யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடணும். அக்கௌண்ட் இருந்துச்சுன்னா, இல்லைனா அக்கௌண்ட் சைன் அப் பண்ணிவிட்டு யூசர் நேம் பாஸ்வேர்ட் போடுவாங்க. சிஸ்டம் என்ன பண்ணுது, அவங்களோட யூசர் நேம் பாஸ்வேர்ட் கரெக்டானு பார்க்குது. கரெக்டாக இருந்துச்சுன்னா ஆக்சஸ் கிராண்ட் ஆகும், இல்லைனா இன்வேலிட்னு சொல்லி வந்துடும். இது ஃபஸ்ட்டு கேஸ். செகண்ட் யூஸ் கேஸ் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உள்ளே போனதுக்கப்புறம் அவங்களால ஆர்டர் ப்ளேஸ் பண்ண முடியணும். ஸோ இப்போ ஆர்டர் ப்ளேஸ் பண்ணுறதுக்கு என்னென்ன பண்ணணும், வியூ கார்ட் இருக்கணும், செலக்ட் டெலிவரி அட்ரஸ் இருக்கணும், கன்ஃபார்ம் ஆர்டர் இருக்கணும், அப்புறம் மூவ் டு பேமெண்ட் இருக்கணும். இதெல்லாம் ஸ்டெப்ஸ். அடுத்தது யூஸ் கேஸ் 3. ஃபைனலாக எல்லாமே ரெடி பண்ணியாச்சு. இப்போ பேமெண்ட்டுக்குன்னு போயிட்டால் சூஸ் பேமெண்ட் மெத்தட், அப்புறம் என்டர் பேமெண்ட் டீட்டெயில்ஸு, ரீடைரக்ட் டு பேமெண்ட் கேட்வே, ப்ராசஸ் பேமெண்ட், ஷோ கன்ஃபர்மேஷன். இந்த இடத்துல ஆக்சுவலாக இந்த பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் வருவாங்க, பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடர் வந்து உள்ளே வருவாங்க, அவங்க ஒரு ஆக்டராக வருவாங்க. இப்போ இதுக்கான யூஸ் கேஸ் டயக்ராம் எப்படி இருக்குன்னு பார்த்துருவோம். ஸோ இதில் பார்த்தீங்கன்னா யூசர் தான் ஆக்டர், இந்த இடத்துல அதாவது கஸ்டமர் தான். இந்த பேமெண்ட் கேட்வே ப்ரொவைடர் வந்து அந்த ஒரு ஸ்பெசிஃபிக் பாயிண்ட்டுக்கு மட்டும் வராங்க. ஸோ இந்த சிஸ்டம் மூலிமா யூசர் என்ன பண்ணுவாங்க, ஃபஸ்ட்டு லாகின் பண்ணுவாங்க, அடுத்தது ப்ரௌஸ் பண்ணுவாங்க, தேவைப்பட்டால் ஆட் டு கார்ட் பண்ணுவாங்க, இல்லைனா க்ளோஸ் பண்ணிடுவாங்க. ஆட் டு கார்ட் பண்ணிவிட்டு கூட ஆர்டரை கேன்சல் பண்ணுவாங்க, இல்லைனா ப்ளேஸ் ஆர்டர் ப்ளேஸ் பண்ணதுக்கப்புறம் மேக் பேமெண்ட்டு. இந்த மேக் பேமெண்ட் வரும்போது தான் பேமெண்ட் சர்வீஸ் ப்ரொவைடர் வந்து உள்ளே வருவாங்க. அதுக்கப்புறம் ஆர்டரெலாம் ப்ளேஸ் பண்ணி முடிச்சதுக்கப்புறம் என்னென்ன ஆர்டர் நம்ம போட்டிருக்கோம் அப்படிங்கிறத அவங்களால பார்க்க முடியும். இதுதான் வந்து நம்ம சொன்ன சினாரியோவுக்கு யூஸ் கேஸ் டயக்ராம்.